கேவலம் ஒரு சாதாரண மனு அவுத்து போட முடியாது. சரி, அப்படி அவுத்து போட முடியாது. அவுத்து போட முடியாது. இந்த தேவத்து உடுக்குங்க வேலை நான் எப்படி வந்தேன் ஒரு நேரத்திலே அந்த காலகத்திலே வேட்டையாடி கொண்டிருக்க சமயத்திலே இந்த பெண்ணாளவள் ஒரு அணைக்கடில மாட்டிக்கொண்டு விழித்துக் கொண்டிருந்தார். அந்த அணைக்கடிலும் இருந்து இந்த பெண்ணை காப்பாற்றினேன். அதில் போய் இந்த பெண் என்ன உரைத்தார்? காப்பாற்றுவதற்கு கைமாறாக என்னை கட்டளித்து முத்தம் தர வேண்டும் என்று உரைத்தார். நான் மறுத்து காதலிக்கிறார் உரைத்தார். அதை நான் மறுத்தேன். அப்படி இருக்கும் பொழுது அவள் இறுதி முடியாக கையை மட்டும் தான் சுவாமி காமித்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்தது எனக்கு தெரியாது. அப்படியா? இங்க பார்த்தா நீங்க பூலாத்து வாசிப்பவன். இந்த தேவலத்து உனக்கு இறங்குறது நீ சென்று ஆகட்டும் சுவாமி. உலகத்துக்கு சென்று தர்மத்தில் மர பட்டு வந்து எனக்கு மழக சுட்டம் வந்து உரைத்தேன். நீ என்ன செய்தாய்? தேவலத்து விட்டு உலகம் சென்றாய். அந்த நந்தவனத்திலே ஒரு மாநில பார்த்தாய். அந்த மாநில போகம் கொண்டாய். அந்த மாநில ஒத்துக்காரடா அவனை மாலையாக்கி கைத்துல போட்டு போட்டு இந்த தேவலம் வந்து எப்போது என் நாட்டு மறுத்தாயோ இப்போது இந்த தேவலத்திற்கு தகுதி உனக்கு கிடையாது. இப்போதப்பா என் சாமர்த்தான் இந்த தேவலத்திலிருந்து உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மகளாக பிறந்து இன்பம் துன்பம் அனுபவித்து பிறகு வந்து நான் அனுவாய். ஓ பூலோகத்தில் சென்று இன்பம் துன்பங்களை அழிந்து நான் திரும்பும் தேவலோகமாக வேண்டுமா? எனக்கு எப்பேற்பட்ட சோதனையா ஆண்டவா இறைவா. பனிமல்ல தோட்டத்திலே நான் தனி மரமாகிறேன்.
பறந்து ஓடிவிட்டது. ஆமா. சரி, என் அண்ணன் வாக்குக்கு இணங்க ஆ. திக்விஜயம் செல்ல வேண்டும். ஆமா. என்னுடைய தாயாதி வம்சத்திற்கு வரவேற்று யார்? தேவர்கள். ஆமா. தேவர்களாம் தலைவன் தேவேந்திரன். ஆ. அவனை விடலாமா? விடவே கூடாது. விடக்கூடாது. ஆ. இப்போது தேவலோகம் புறப்பட வேண்டாம். புறப்படு. காரியத்தை செல்வதை எதிர்பார்க்கவில்லை. அப்படி இருந்தாலும் சற்று சிவத்தமட்டு போய் வரட்டும். அவனை வந்தால் வர சொல்லு, இல்லை என்றால் வந்து வயது போக சொல்லு. அப்படியா இருக்கட்டும். உன்னை பத்தி சொன்ன வயது அவனை வந்தா வர சொல்லு. இல்ல அந்த பீச்சுக்கார பட்டு போயிட்டு வந்தா பார்த்து போக சொல்றான். அவனா சொல்றான். விடவே கூடாது. எங்க ஐயா ஏழை விடுறாரு. கேட்கணும் கேட்கல வந்துடும். ஒரு கிலோ 30 ரூபாய், 1 கிலோ 80 ரூபாய். ஆமா, அரிசி பன்னரிசி இல்ல பொன்னி அரிசி ஒரு மூட்டை 500 ரூபாய், அரை மூட்டை 1000 ரூபாய். உள்ள வாங்கி திராட்சை பண்ணி திராட்சை கொத்து கொத்தா முத்து முத்தா கரோடு வால் கரோடு நெத்தில் கரோடு எண்ணெயில போட்டு தண்ணியில தான் மொறுமொன்னு வருவன்னு இருக்கும். தண்ணியில போட்ட மொறுமொன்னு வருவன்னு மாத்திட்டாங்களா? இங்க வந்த காரணம் என்ன? என்ன? இந்த தேவனம் முடிக்காத இந்த தேவன் அந்த தவறன்று பாகப்படுத்த ஓடிவிடு உமக்கு உயிர் பூச்சலிக்கு அப்படியா? என்ன சொன்னா? கலை காதலன் 73 யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணணும்.